Hi hello friends, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்னோவேட்டிவ் செட்டப்ஸ். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு சொன்னா, இந்த பிக்சர்ல தெரியுற மாதிரி ஒரு ஸ்பீக்கர் எப்படி பண்றது, நம்மளே வீட்ல எப்படி பண்றதுன்னு பத்தி தான் பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் நம்ம இத பண்றதுக்கு பாத்தீங்க அப்படினு சொன்னா ஒரு ஆடியோ ஆம்பிளிஃபையர் ஒன்னு தேவைப்படும். சோ அந்த ஆடியோ ஆம்பிளிஃபையர் பாத்தீங்க அப்படினு சொன்னா PAM8403 ஆடியோ ஆம்பிளிஃபையர். அடுத்து ஒரு 4 பின் ஜாக் ஒன்னு தேவைப்படும். அப்படி இல்லனா 3 பின் ஜாக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட மொபைலுக்கு ஏத்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பீக்கர்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 9 வோல்ட் பேட்டரி ஒன்று தேவைப்படும். ஸோ இங்கே 9 வோல்ட் பேட்டரி தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, எந்த பேட்டரி வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக PAM8403க்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 5 வோல்ட் தான் இன்புட் கொடுக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 7805 ஐசி போட்டு 9 வோல்ட் பேட்டரி கூட கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவுட்புட் வந்து 5 வோல்ட் தான் வரும் 9 வோல்ட் பேட்டரியிலேருந்து. ஸோ இப்போ இதை நம்ம வந்து PAM8403க்கு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன தேவைன்னா PVC T ஜாயிண்ட் வந்து தேவை. இப்போ கனெக்ஷன்ஸ் பார்த்துடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா PAM8403. ஸோ இதில் மேலே இருக்க 4 பின் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிக்கணும். கீழே இருக்க 3 பின்ஸ் LTR வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்ஃபோன் ஜாக் கனெக்ட் பண்ணுவோம். அதில் டீன்றது பார்த்தீங்கன்னா கிரவுண்டு. கீழே ரைட் சைடில் இருக்க 2 ப்ளஸ் மைனஸ் பின்னை வந்து நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணிப்போம். இப்போ PAM8403க்கு வந்து நம்ம 5 வோல்ட் இன்புட் கொடுக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலேட்டர் ஒன்று வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 7805 ஐசி யூஸ் பண்ணுறேன், ரெகுலேட்டர் ஐசி யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன PCB போர்டில் வந்து நான் வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்க போகிறேன். சால்ட்ரிங் பண்ணிட்டு அதை நான் டேரெக்டாக வந்து என்னோட PAM8403க்கு கொடுத்துக்க போகிறேன் பேட்டரி கொடுத்து. LM7805ஓட பின் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இதுதான். ஃபஸ்ட் பின் வந்து இன்புட்டு, செகண்ட் பின் கிரவுண்டு, தேர்ட் பின் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு. இப்போ ரெகுலேட்டரோட இன்புட் டெர்மினல் எடுத்துகிட்டு போய் பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலில் கொடுத்துக்கலாம். அப்புறம் ரெகுலேட்டரோட கிரவுண்ட் டெர்மினல் எடுத்துகிட்டு போய் பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலில் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ அவுட்புட்லேயும் கிரவுண்ட்லேயும் நம்ம எடுத்தோம், ஐசியோட அவுட்புட்லேயும் கிரவுண்ட்லேயும் நம்ம வந்து வோல்டேஜ் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து 5 வோல்ட் வரும். இன்புட் வந்து நமக்கு 9 வோல்ட்டு, அவுட்புட்டில் வந்து 5 வோல்ட் வரும். ஸோ இப்போ சால்ட்ரிங் முடிச்சாச்சு. இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட்டில் வந்து 9 வோல்ட் வருது. இப்போ நான் அதுவே இந்த ரெகுலேட்டர் ஐசியில் வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து 5 வோல்ட் அவுட்புட் வரும். ஃபைவ் வோல்ட் வருது. ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம PAM8403 வந்து சால்ட்ரிங் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ 2 வயரை எடுத்துக்கிட்டு ரெகுலேட்டரோட அவுட்புட் டெர்மினல்லேருந்து PAM8403யோட பாசிட்டிவ் டெர்மினலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது PAM8403யோட நெகட்டிவ் டெர்மினல் எடுத்துகிட்டு போயிட்டு ரெகுலேட்டரோட கிரவுண்ட் டெர்மினலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா 3 பின் ஹெட்ஃபோன் ஜாக்கோட கனெக்ஷன். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா 4 பின் ஹெட்ஃபோன் ஜாக்கோட கனெக்ஷன். இந்த 4 பின் ஹெட்ஃபோன் ஜாக்கில் மட்டும் நடுவில் ஒரே ஒரு பின் வந்து மைக்குக்கு போகும். ஸோ நம்ம வந்து அதை கனெக்ட் பண்ண மாட்டோம். இங்கே என்னோட மொபைலுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3 பின் ஹெட்ஃபோன் ஜாக் தான் வந்து சூட் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து 3 பின் ஹெட்ஃபோன் ஜாக்கை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து 4 பின் ஹெட்ஃபோன் ஜாக் வந்து சூட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்பீக்கரை வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கரில் வந்து 2 பின் இருக்கும். அந்த 2 பின்னை வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இப்போ 2 வயரை கொடுத்து சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 பின்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒயர் கொடுத்து நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 2 ஸ்பீக்கர்லையும் நம்ம சால்ட்ரிங் பண்ணிப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் வந்து சால்ட்ரிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஹெட்ஃபோன் ஜாக் வந்து சால்ட்ரிங் பண்ணணும். ஸோ அதோட கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நான் இங்கே வந்து 3 பின் ஜாக் யூஸ் பண்ணுறேன்.
நீங்கள் வந்து உங்களுக்கு 4 பின் ஜாக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ஷன் வந்து எல்லாமே சேம் தான். பட் 4 பின் ஜாக்கில் வந்து நடுவில் ஒரு பின்னுக்கு வந்து மைக் வரும். ஸோ இப்போ சால்டிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து ஸ்பீக்கர் வந்து PAM 8403 சால்டிங் பண்ண வேண்டியது தான். இப்போ T ஜாயிண்ட்டில் ஒரு ஹோல்ஸில் ஸ்பீக்கரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஹோல்ஸ் வழியாக ஒயரை வந்து வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி 2 ஸ்பீக்கருக்கும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பீக்கர் வந்து T ஜாயிண்ட்டில் வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து ஸ்பீக்கர் வந்து நம்ம சால்டரிங் பண்ணும்போது வியர் அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்காக டெம்பரரியாக ஒரு டேப் போட்டு ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டேப் போட்டு ஓடிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சால்டரிங் பண்ணும்போது வேர் அவுட் ஆகாமல் இருக்கும் ஸ்பீக்கர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேப் போட்டு ஒட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்பீக்கர் வந்து சால்டரிங் பண்ணிக்கணும். அது கனெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுதான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்பீக்கர் வந்து சால்டரிங் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். Hey Google, open WhatsApp. Hey Google, sing a song. I made this song just for you. I'm your personal assistant. Do, 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 do. Do, 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 do. I'm here to help you. Do, 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 do. I can search for you, even find your places. Call for you, feel for you, chat with you, laugh with you, sing for you, even play games and cover many bases. I'm your. இப்போ நம்ம வந்து ஸ்பீக்கரை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு T ஜாயிண்ட்டில் வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இப்போ அந்த பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மேக் பண்ணி வச்சிருக்க சர்க்யூட்டை T ஜாயிண்ட்குள்ளே டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச சுவிட்சோட பாசிட்டிவ் டெர்மினலை வந்து சுவிட்சோட ஹோல்ஸ் வழியாக எடுத்துக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம சுவிட்சை வந்து சால்டரிங் பண்ணிவிட்டு அந்த ஹோல்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து சுவிட்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கீழே அந்த T ஜாயிண்ட்டோட இன்னொரு ரெண்டை வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒரு கார்ட்போர்டை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அது மேலே ஒட்டிக்கலாம். ஸோ அரல்ஸ் நீங்கள் வந்து க்ளூ போட்டு கூட ஒட்டலாம்.
ஸோ இப்போ வந்து ஸ்பீக்கரோட டேப்பு எல்லாத்தையும் பிரிச்சுட்டு நம்ம க்ளூ அப்படி இல்லைன்னா டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்பீக்கரோட டெம்பரரி டேப் வந்து நான் பிரிச்சுட்டு நான் டபுள் சைட் டேப் போட்டு நான் ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து க்ளூ போட்டு கூட ஒட்டிக்கலாம் அதை. ஸோ க்ளூ போட்டு ஒட்டினா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இன்னொரு ரெண்டில் இருக்க ஸ்பீக்கருக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம டெம்பரரி டேப்பை பிரிச்சுட்டு க்ளூ அப்படி இல்லைனா டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கலாம். நம்ம சால்டிங் பண்ணும்போது எந்த வித லூஸ் கான்டாக்டும் இல்லாமல் பண்ணணும். ப்ளஸ் அதே மாதிரி யூஸ் பண்ணுற ஒயர் கொஞ்சம் குவாலிட்டியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சவுண்ட் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்பீக்கர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். Hey Google, sing a song. I made this song just for you. I'm your personal assistant. Do, 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 do. Do, 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 do. I'm here to help you. Do, do, do. I can search for you, even find your places. Go for your meal, for your chat with you, laugh with you, sing for you, even play games and help with any races. I'm your personal assistant. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், பாய்.